விருச்சிகம் தனுசு ராசிக்கான வைகாசி மாதம் மே மாத பலன். ராசி என்பர்களுக்கு மே மாதம் 2025ஆம் ஆண்டு வைகாசி மாதம் இவையெல்லாம் நடந்தே தீரும். இவை நடந்தே தீரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாத்தான் உங்களுக்கு யோகமான பலனா இல்லாட்டி பிரச்சனையா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரஷ்டமம் நடக்கிற நேரம், நடக்கிற அந்த நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கவனமாக இருக்கணும். இல்லாட்டி பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய விபத்துக்கள் இல்லாட்டி பிரச்சனை ஏதாவது சண்டை அது எல்லா ராசி நட்சத்திரக்காரர்கள்லாம் அதாவது கோயிலுக்கு சென்று உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்தே ஆகணும். ஏனென்றால் சந்திரஷ்டமம் பிரச்சனையான நேரமாக இருக்கும். அது எல்லா ராசிக்கும் அந்த ஒவ்வொரு மாதமும் வரும். அது என்ன நாட்கள்ல வரும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திகதி என்ன மற்றும் நாள் என்ன என்ற நீங்கள் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் மேற்கொள்றதுக்கு எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பலன், உங்களின் கல்வி மற்றும் பொருளாதாரம், பணம், தொழில், குடும்பம் சகலவற்றையும் பற்றி அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ கிளிக்கிற செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைகளை ஓல் வணிகளை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த ஈவெண்ட் மூலம் கிளிக் பண்ணி அந்த ஈவெண்ட்ஸ் நான் போட்டோ போட நினைத்து வீடியோ வேறு எங்கள் கொமான் மூலம் ஜாதகம் சொன்னால் கைரேகை சம்பந்தம் பரிகாரம் சம்பந்தம் வழிக்கலாம். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சொன்னார். ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். முழுமையாக வடிவாக கேட்கணும், பல கேள்விகள் கேட்கணும். வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டித்தான் கேட்கலாம். இதுல இலவசமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அதிகார சம்பந்தமாக ஜாதகம் சொந்தம் கைரிய சந்தம் கேட்கலாம். சரியோ? மற்றும் வீடியோ நான் போடணும்னாலும் சொல்லலாம், எழுதி கேளுங்கள். முழுமையாக பாருங்கள். எனது வீடியோவை பகிரும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசைகளும். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களும் பயன்பெறணும் நினைச்சு பகிருங்கள். ஆகவே உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். சரி, தொடர்ந்து பாருங்கள். என்ன மற்றவர்களும் நல்லா இருக்கும்னு நிற்கிற மனங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள். பிடித்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். தொடர்ந்து பாருங்கள். துளாராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் வைகாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது. இந்த மே மாத காலகட்டத்தில் கூட்டமைப்புகள், சமூக தொடர்புகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் கவனம் செலுத்துங்கள். சவால்களை தழுவுவதும் மாற்றியமைப்பதற்கும் உரிய இதாக இருப்பதும் ஆக இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்தும். இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக துளாராசிக்காரர்கள் ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். துளாராசி என்பர்களே, மே மாதம் வைகாசி மாதம் இவையெல்லாம் நடந்தே தீரும். இந்த திகதியும் நீங்கள் கவனமாக இருக்கின்ற பார்க்க தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கிளிக்கில் சப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிரஷர் குறையும். வேலையில் வேலை அழுத்தம் குறையும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலை மூலம் நன்மை உண்டாகும். பொருளாதாரம் மேம்படும். நிதி நிலைமை மேம்படும். திட்டமிடலை ஊக்குவிக்கின்றது. செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். துளாராசி என்பவர்களே, தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டிகள் நீங்கும். குடும்பம், கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். துளாராசி என்பவர்களே, வைகாசி மாதம் இது பொது பலன். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு திசை யோகம் அந்த திசை இருக்கும். விட்டதிபதியின் யோகமான இடத்துல இருந்தால் உங்களுக்கு குபேர யோகம்தான். திசை யோகமா இல்லையா, திசை இருக்கும் விட்டதிபதி யோகமா இல்லையா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள நீங்கள் உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கணும். அதுல பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையில் உங்களின் ஜாதகத்தில் நடக்கும் திசை பலன், திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்கணும் என்பதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களின் தொழில், குடும்பம், பொருளாதாரம் சகல உங்கள் வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லி போட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரை மந்திரம், பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடரெழுத்தெல்லாம் சொல்லிக்கிறேன். வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல் யூடியூப் சேனல்.
வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல் எல்லாம் இந்த சேனல் தான். தொடர்ந்து பாருங்கள். கைரேகை உங்கள் கையில் இருக்கும் கை ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள், மேடுகள் பற்றி சொல்லி போட்டுக்கிறேன். எப்படி உங்கள் ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லலாமோ அதை போல கைரேகையை வச்சு சொல்லி போட்டிருக்கிறேன் பாருங்கள். என்ற மற்ற சேனல் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் ஜாதகம் தான் போட்டுக்கிறேன். இதில் கைரேகையுடன் ஜாதகத்தை போட்டும் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிறேன். வழிபாட வேண்டிய கோயில்கள், அதாவது இலங்கையில் இருக்கும் அதிசயமான கோயில்கள், உயிர்காக்கும் கோயில்கள், புகழ்பெற்ற கோயில்கள் எல்லாம் வழிபட வேண்டிய கோயில்கள், பிரிந்தவர்களை சேர்க்கும் கோயில்கள், மலைகளில் இருக்கும் அதிகரமான மலைகளில் இருக்கும் கோயில்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். அதுவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்க்கலாம் நீங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். நிதி நுண்ணறிவு திட்டமிடலை ஊக்குவிக்கின்றது. பொருள் வரவை அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். துளாராசி என்பவர்களே, சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். ஆரோக்கியம் மேம்படும். உடலாற்றல் மாட்ட சீராகும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். துளாராசி என்பவர்களே, மற்றும் உடல் சோர்வு வரலாம். உசானம் தொடர்பான நோய்கள் ஏற்படும். கவனம் தேவை. மாணவர்கள் கல்வி தேர்வு பற்றிய பயம் நீங்கி கல்வியில் முன்னேற்றம் காண்பவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். மாணவர்கள் உயர்கல்வி யோகம், தொழில்நுட்ப யோகம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் பரீட்சைகளில் வெற்றி பெறுவார்கள். மற்றும் காதல், துளாராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மற்றும் உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரனுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். துளாராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் கிழமை வெள்ளி புதன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை. அதிர்ஷ்டமான திகதி மே மாதம் 2025 மே வைகாசி மாதத்துல 22ஆம் தேதி 23ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திகதியாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் இந்த தினத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த நாட்கள்ல நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த நாட்கள்ல நீங்கள் கோயிலுக்கு சென்று கட்டாயமாக உங்களோட பேர் நட்சத்திரத்துல அர்ச்சனை செய்யணும். மிக மிக கவனமாக போக்குவரத்துண்டான என்னென்றாலும் நீங்கள் மேற்கொள்ளணும் இந்த சந்திரஷ்டம தினத்தில். இல்லாட்டி அபாயம் பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். கதைக்கும் போது நடத்த எல்லாத்திலையும் கவனமாக இருங்கள். துளாராசி என்பவர்களே, சந்திரஷ்டம தினத்தில் என்ன நாள் என்று பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்குள்ள ஓல்வனைகளை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வாருங்கள். சந்திரஷ்டம தினங்கள் மே மாதம் வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதிகளில் நீங்கள் இந்த சந்திரஷ்டம தினத்தில் மிக கவனமாக துளாராசி என்பர்கள் இருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரஷ்டம தினம் ஒவ்வொரு மாதம் வரும். அந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். அடுத்தது விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு மே மாதம் வைகாசி மாதம் இவை நடந்தே தீரும். உங்களுக்கு ஏற்கனவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பேச்சியும் ராகுகேது மற்றும் குரு பேச்சி மே மாதமும் நடைபெற போன்றது. அது சம்பந்தமான பலன் பரிகாரம் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் பாருங்கள், பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது முன்னாடி புத்தாண்டு பலன் குரு என்னென்ன ராசி நட்சத்திர எண்களுக்கான புத்தாண்டு பலனும் சொல்லி போட்டுக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் எல்லாரும் கட்டாயமாக பார்க்கணும். என்ற உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமா இல்லையா, நடப்பட்ட மத்திய வளமா, திசை இருக்கும் வீட்டதிபதி எங்க இருந்தா யோகம், அதாவது திசையின் யோகம் என்று திசை இருக்கும் வீட்டதிபதி யோகம் இருந்தா உங்களுக்கு குபேர யோகம் தான் என்பதையெல்லாம் சொல்லி அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லி போட்டுக்கிறேன். பிறப்பிலிருந்து இறப்பு கிடையிலான திசை பலன், உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற திசை பலன் மற்றும் திசை இருக்கும் வீட்டதிபதி பற்றியெல்லாம் சொல்லிட்டு உதாண்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், வழிபட வேண்டிய கடவுள் 2-3 வரி மந்திரம் தினமும் அந்த மந்திரத்தை கூறலாம். உங்களுக்கு நல்ல யோகங்கள் பிரச்சனைகளை நீக்கும் தன்மை உடையது அந்த மந்திரம். உங்களுக்கு என்ன நினைத்து சொல்றீங்கன்னா அந்த மந்திரத்தால நிறைவேறும். அது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்து
எழுத்து உங்களுக்கு பொருத்தமான பெயர் வைக்கக்கூடிய முதல் எழுத்து தொடர் எழுத்து. வழிபடக்கூடிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் வடிவாக. பிளேலிஸ்ட்ல இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான வாழ்க்கை ரகசியம். அது மட்டுமில்ல இது மாதராசி பலன் மற்றும் உங்களுக்கான சனி, ராகு, கேது, குரு பேச்சு பலன்கள், யோகங்கள், யோகந்தரன் சனி பேச்சு பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2025 தொடக்கம் 2030 வரைக்குமான 6 வருட பலன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொன்னபோது ஆண்டு உங்களுக்கான சனி பேச்சு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னபோது ஆண்டு 7.5 சனி நடக்கிற மேச ராசிக்காரர்களுக்கு 7 வருட பலனும், மீன ராசிக்காரர்களுக்கு 5 வருட பலன், கும்பராசிக்காரருக்கு 2.5 வருட பலன் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் உங்களுக்கானது. அது வீடியோல இருக்கு பாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் அதிர்ஷ்டம் தருபவையா துரதிர்ஷ்டம் தருபவையா, உங்கள் திருமணம் 2 திருமணமா 1 திருமணமா, இல்லாட்டி உங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லையா, உங்களுக்கு அரச வேலையா தனியார் வேலையா, வேலையே இல்லையா, எத்தனை வயதில் வேலை கிடைக்கும், என்ன ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் இருந்தால் வேலை, தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி வீடியோவை சொல்லி போட்டுக்கிறேன். கையில் இருக்கின்ற ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகளோட ஜாதகத்தை ஒப்பிட்டு தோஷங்கள் எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். மேடுகள், சனிமேடு, குருமேடு, ராகேடு மேடு எல்லாத்த பற்றியும் சொல்லி போட்டிருக்கிறேன். சுக்கிரமேடு எந்த மேடு உங்களுக்கு நல்லது, இந்த மேடு கூடாது என்பதெல்லாம் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகள், புள்ளிகளை பார்த்து கொண்டே இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சியும் உங்களுக்கு கிடைக்கிறதாவது அதே நேரம் பலனையும் அறிந்து கொள்வேன். அதை வேண்டாம் பயிற்சி போலும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்டில் இருக்க அனைத்தும் போய் பாருங்கள். இன்னது வீடியோக்கை முழுமையாக பார்த்து பகிரும் மற்றவர்கள் பயன் பெறணும் என்று பகிரும் எனது சப்ரிட்டர்ஸுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் யாதவ் சொந்த கைரே சொந்த வரியரஞ்ச வந்தாம உற்று கேள்வி, தெளிவான கேள்வி எழுதி கேட்கலாம். எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் எழுதுறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் போடுற வீடியோக்கள் நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கான பதில் எல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் லைக்கோ இல்லாட்டி திரும்பி பதிலோ போட்டாத்தான் மற்றவர்களுக்கு என்னால் போட முடியும். ஆனால் தெளிவான கேள்வி எழுதுங்கள். மற்றபடி முழுமையாக வடிவா பல கேள்விகள் கேட்கணுமெண்டா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேட்கலாம். மற்றபடி இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட்லாம் இலவசமாக ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு யாதவ் பரியஞ்சனா எழுதி கேட்கலாம். முழுமையாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வாசிரஜி கைரேயன் ஜோதிடம் சேனல் யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உருமாற்றம், உள்நோக்கம் மற்றும் தீவிரமான உறவுகள் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்றது. இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட சக்தி, பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஆழத்தில் கவனம் செலுத்துகின்றது. சவால்களை தழுவுவதும் மாற்றியமைக்கக்கூடியதாகவும் இருப்பது நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகமாக பயன்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கும். இந்த உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் உங்களது பிள்ளைகளை அது படிப்பு ரீதியாக ஏதோ ரீதியாக நீங்கள் பிள்ளைகளை பிரிய வேண்டிய நிலைமை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். இந்த மே மாதம் தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் ரீதியாக விருச்சிக ராசிக்காரர்களின் அவர்களின் மூலோபாய சிந்தனைகள் மற்றும் தீர்மானிக்கும் திறன்களுக்கு அங்கீகாரம் பெறலாம். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களே, இது பொது பலன். தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற லிங்க்ல ஓன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இது வாசிரஜி கைரேயன் ஜோதிடம் சேனல் தொடர்ந்து பாருங்க, முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த மே மாதம் 2025 வைகாசி மாதத்துல அதிர்ஷ்டம் தரும் கிழமை மாதத்தை தெரிந்து கொள்றதோட நீங்கள் சில நாட்கள்ல கவனமா இருக்கணும். என்றால் சந்திரஷ்டமம் நடக்கிறனால மிக மிக கவனமா இருக்கணும். அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்திரஷ்டம திகதி நாள் என்று இருக்கு. அந்த நாள்ல கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுறதோட மிக கவனமா இருக்கணும். அப்படி ஆபத்துக்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வரும் அந்த சந்திரஷ்டம தினத்துல. ஆகவே கவனமா இருக்கணும். அந்த நாள்ல அர்ச்சனை செய்தே ஆகணும். இல்லாட்டி பூவாதம் கொண்டு போய் கொடுத்து உங்களோட பேர் நட்சத்திரம் மனத்துக்குள்ள கடவுளுக்கு சொல்லி செய்து கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கான இந்த முழுமையாக பார்த்தா தான் விளங்கும். தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் போட்டிகள் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றும் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் மற்றும் சிலருக்கு வேலைகள் மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும்.
கூடுதலாக உழைக்க வேண்டி ஏற்படும். மேலிடத்திலிருந்து பிரஷர் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் மூலம் அனுகூலம் ஏற்படலாம். நிதி நுண்ணறிவு பொருள் வரவை கொடுக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பண உதவி கிடைக்கும். ஆனால் கவனம் தேவை. கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டிகள் நீங்கும் மற்றும் தொழிலில் போட்டிகள் நீங்க அதிக முயற்சி செய்யவும். கணவன் மனைவிக்கிடையில் உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் விருச்சிகராசி என்பர்களே. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வீக நம்பிக்கை கூடும். உறவுகளின் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் ஏற்படும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களைகட்டும். ஆரோக்கியம் உங்கள் ஆற்றல் மட்டங்கள் சீராக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தொடர்ந்து பாருங்க. அப்பதான் என்ன நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த திகதியில் என்று அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து பாருங்க. உடல் சோர்வுகள் வரலாம். உசானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிரச்சனையை தரும். உங்கள் கதை உங்களுக்கு உங்கள் பேச்சு உங்களுக்கு எதிரியாக மாறலாம். உங்கள் பேச்சால் உங்களுக்கு பிரச்சனை வரும். கல்வி மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் விருச்சிகராசி என்பர்களே. கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி யோகம் இருக்கு. கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்யுங்கள். மற்றும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை தீவிரமாகும். காதல் வாழ்க்கை. உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யவும். ஏண்டா செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிகராசி என்பர்களே, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வோம். வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனை வழிபடுவது இன்னும் நல்லது. அதாவது திருமணம் நடைபெறாக்கள் அல்லது கல்யாணம் செய்து பிரிந்திருப்பவர்கள், இரண்டாவது கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு நெய்த்தீவமேற்றி வழிபடுங்கள். அனுமான் கோயிலுக்கு சென்று வரலாம். அதிர்ஷ்டம் கிழமையை முதல் பார்க்கலாம். செவ்வாய் ஞாயிறு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிழமை செவ்வாய் ஞாயிறு. அதிர்ஷ்டம் தரும் திகதி 23ஆம் தேதி 24ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 23, 24ஆம் தேதிகள் அதிர்ஷ்டம் தரும் தினங்கள். இந்த நாட்கள் சுபகாரியங்கள் நல்ல செயல்கள் செய்யலாம். உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் மே மாதம் வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதிகளில் மிக மிக கவனம் இருக்கும். இந்த நாட்களில் கோயிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திர ராசிகளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்கள் மிக மிக கவனமாயிருங்கள். சந்திரஷ்டம தினம் மே மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். இந்த மாதம் சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆவரணம் வாங்குவீர்கள். இது பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும். அடுத்தது தனுசு ராசி. உங்களுக்கான வைகாசி மாதம் மே மாத பலன் இவை நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் எவை என்பதை பார்க்கலாம். உங்கள் கல்வி, தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்வதுடன் உங்களுக்கு சந்திரஷ்டம நாள் என்றா மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த நாட்களில் பிரச்சனைகள், விபத்துக்கள், அபாயங்களை சந்திக்கக்கூடிய நாள். உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வரும். இந்த சந்திரஷ்டம நாள் அது என்னென்ன திகதி வருது வைகாசி மாதத்தில், அந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் நட்சத்திரத்துக்கோ ராசிக்கோ அர்ச்சனை செய்யணும். அந்த சந்திரஷ்டம நாள் இது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திகதி என்ன, அதிர்ஷ்டமான கிழமை எது என்பதெல்லாம் அறிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன வழிபடணும், பரிகாரம் என்ன என்பதெல்லாம் நான் சொல்லுவேன். மே மாதத்துக்கான ராசி பலனை தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு மே மாத தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சாதகமான பலனாக அமையுமா என்பதை பார்க்கலாம். தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கொண்டு வருகின்ற இந்த காலகட்டம் பயணம், உயர்கல்வி மற்றும் தத்துவ விசாரணைகளில் கவனம் செலுத்துகின்றது. சவால்களை தழுவுவதும் மாற்றியமைக்கக்கூடியதாகவும் இருப்பது இந்த மே மாதம் ஆகும். அதிக பயன்படுத்துவதற்கு
முக்கியமானதாகவும் இருக்கும். இந்த பணவரவு அதிகரிக்கும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தொழில் ரீதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறைக்கு அங்கீகாரம் பெறலாம். தொழிலில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும், வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தனுசு ராசி என்பவர்களே, தொடர்ந்து பார்க்கலாம். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமாக திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமாக இருந்துட்டால் உங்களுக்கு குபேர யோகம்தான். எப்ப உங்களுக்கு எந்த காலகட்டம், எந்த திசை உங்களுக்கு யோகம், எந்த திசை பிரச்சனை, எந்த திசை ஏற்ற இறக்கமான பலனை தரும், திசை இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருந்தால் யோகம் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்க பார்க்கணும். நான் எந்த வீடியோ இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல சொல்லி இருக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். அதுல பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள், யோக திசையா இல்லையா, திசை இருக்கும் விட்டது எங்க இருக்கணும், நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரி மந்திரம், தினமும் கூற வேண்டிய 2 வரை மந்திரம், வழிவிட வேண்டிய கடவுள், பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து, உங்களுக்கு பொருத்தமான பேர் வைக்க வேண்டிய தொடரெழுத்து முதலெழுத்து, மற்றும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறாங்க. ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாமோ, ஜாதகத்தை வச்சு சொல்லி வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் இந்த மற்ற சேனலில் சொல்லியிருக்கிறேன். இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் கைரேகை வச்சு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள், மேடுகளை வச்சு சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்டம் தருவது, துரதிர்ஷ்டம் தருவது, திருமண வாழ்க்கை, குடும்பம், பொருளாதாரம், கல்வி மற்றும் ஆயுள் மற்றும் உங்களுக்கான அதாவது பணம் எப்ப எத்தனை வயதில் வரும், கல்யாணத்துக்கு பிறவா, கல்யாணத்துக்கு முதவா, பிறந்ததில் இருந்தா, பணமே வராத கஷ்டமா, பணம் வந்து போமா, அரச வேலையா தனியார் வேலையா, வேலையே இல்லையா, எத்தனை வயதில் வேலை கிடைக்கும், எல்லாமே உங்கள் கையில் இருக்கின்ற குடியிருப்பு சொன்ன கைரையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் தோஷங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன். மற்றும் உங்களுக்கான திருமண வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கிறோம். குழந்தை பாக்கியம் சகலதையும், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், பெண் குழந்தை, ஆண் குழந்தை எல்லாமே சொல்லி போட்டுக்கிறேன். பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்கள். இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல். இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி, ஜாதகம் சொந்தமாக, கைரேகை சொந்தம், வரிகரம் சொந்தமாக எழுதி கேட்கலாம். முழுமையாக இருங்கள், பகிருங்கள். எனது வீடியோவை முழுமையாக பார்த்து பகிரும் எனது சப்ரிட்டர்ஸுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மற்றவர்களும் பயன் பெறணும் என்று நினைத்து பகிரும் எனது சப்ரிட்டர்ஸுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் பார்க்குறீங்களோ, லைக் எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணினீங்களோ அந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். சரி, தொடர்ந்து பாருங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணப்படும். தனுசு ராசி என்பவர்களே, கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யுங்கள். வேலைப்பளு அதிகரிக்கும், நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றமும் வேலையில் பிரச்சனையும் வரும். எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலிடத்தில் இருந்து கொஞ்சம் பிரஷர் வரும். வேலை பளு ஏற்படும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிதி நுண்ணறிவு பொருள் வரவை தரும். செலவுகள் மீறும். ஒரு நேரத்தில் குறையும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை இருந்து விடுபட கடுமையாக முயற்சி செய்தால் கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டிகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒருவருக்கு விட்டு கொடுத்து அந்யோன்யமாக மகிழ்ச்சிகரமாக இருங்கள். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பவர்களே, தெய்வீக நம்பிக்கைகள், உறவுகள் மேம்படும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் இருக்கின்றது. பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சியில் களை கட்டும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கூடும். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்திற்கு திசை இருக்கும் வீட்டதிபதி போட்டு பலன் மாறுபடும். அதை அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் அக்கறை காட்டுங்கள். உங்கள் சோர்வுகள் வரலாம். உணர்ச்சிகள், உச்சாணம் சம்பந்தமான நோய்கள், இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள், சோர்வுகள், எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். தனுசு ராசி என்பவர்களே, மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு கவனம் செலுத்த வேண்டும். முயற்சி எடுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, தட்சணாமூர்த்தி உங்களுக்கான பரிகாரம் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு
மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம். அதுக்கு முதல் உங்களுக்கான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளையும் பார்க்கணும். சரி, தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்யவும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன், ஞாயிறு. அதிர்ஷ்டமான நாள், அதாவது மே மாதம் வைகாசி மாதம் 2025 ஆண்டு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் செய்யக்கூடிய நாள் 24ஆம் தேதி 25ஆம் தேதி. இந்த மாதத்தில் சிலருக்கு எதிர்பாராத தனலாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவும் கிடைக்கும். மறைமுக எதிரிகள் தொல்லைகளும் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்களால் ஆபத்தும் ஏற்படலாம். மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆடையாவரணங்கள் வாங்குவீர்கள். மற்றும் உங்களுக்கான சந்திரஷ்டம தினம், இந்த சந்திரஷ்டம தினத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லாட்டி பிரச்சனையை சந்திப்பீர்கள். அந்த நாட்களில் உங்களின் நட்சத்திரம் ராசிகளுக்கு அர்ச்சனை செய்தே ஆகணும். தனுசு ராசி என்பவர்களுக்கான சந்திரஷ்டம தின நாள் வைகாசி மே மாதம் 2025 ஆண்டு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் சந்திரஷ்டம தினம். மிக மிக கவனமாயிருங்கள். வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இல்லாட்டி பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இந்த மாதம் மே மாதம் பலன் இது பொது பலன். ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும். அடுத்தது மகர ராசி.